அற்புதமாக வேலை செய்யும். அந்த வீட்டில் இருந்த குலதெய்வ கட்டு உடையும், குலதெய்வம் உள்ளே வந்துடும், நெகட்டிவானதெல்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவான விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். கல்யாணம் சுபகாரியங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும். இதையெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர்றேன், பாருங்க. நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். இப்போ இதெல்லாம் பப்ளிக்காக தானே சொல்கிறேன். இது கோடாங்கிட்ட குறிகாரன்ட்ட ஒரு பெரிய ஆளுகிட்ட போய் நீ மந்திரிச்சுலாம் வாங்கிட்டு வர வேணாம். நான் சொன்ன பொருள்களை அப்படியே சிகப்புக்குள்ளே கட்டி வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் சாமி படத்தில் வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு வாசலில் கட்டுங்க. அப்படி வேலை செய்யும். நீ போய் 50,000 கொடுத்து மதிச்சுட்டு வர வேண்டாம், 5,000 கொடுத்து மதிச்சுட்டு வர வேண்டாம், 10,000 கொடுத்து மதிரிக்க வேண்டாம். ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்களே இந்த பொருளை வாங்கி செய்ய முடியாதா? இந்த சாதாரண விஷயத்தை கூட உங்களால் செய்ய முடியலன்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றது? கோடாங்கி குறிகாரனோட பின்னாடி ஓடிக்கிட்டு தெரிய வேண்டியதான். இப்போ வீட்டில் செய்வனி இருக்கும்பா, தகடு இருக்கும்பா, எனக்கு 10,000 ரூபா தரம்பா. இதெல்லாம் தேவையில்லாத தானே ராஜா. சின்ன சின்ன விஷயங்களிலே நம்ம ஈடுபடுத்தி கொண்டு அதை வெளிவருவதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். குலதெய்வத்தை எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டேன், அந்த கட்டை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நான் தான் வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? இதை செய்யாமல் இருந்துக்கிட்டு நான் அந்த சோசியரை போய் பார்த்தேன், அவர் அதை சொன்னார், இந்த சோசியரை போய் பார்த்தேன், இவர் இதை சொன்னார். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களாம் வந்து சண்டை போடுதுங்க. ஜாதகம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்குறாங்களா இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அந்த பையனுக்கு இப்போ திருமணம் முடிஞ்சா இருதார யோகம் இருக்குது, 2 திருமணம் நடக்கும், அவனுக்கு இந்த தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். இது யாருமே சொல்லலையான்னு அந்த அம்மா வந்து சொல்லுது. நான் என்ன பண்ண முடியும்? யாரும் சொல்லலைங்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்போ நடந்தது பூரா அப்படியே சொல்கிறீங்கன்னு சொன்னால் நடந்தது பூரா சொல்கிறதுக்கு நான் கடவுள் இல்லை. என்னை படைச்ச இறைவன் எனக்கு ஏதோ ஒரு சில விஷயத்தை கொடுத்துருக்கான். என்னை படைச்ச என் குலதெய்வமும் என்னை உருவாக்கிய தெய்வங்களும் என்னை பெற்ற தாய் தகப்பனும் ஏதோ ஒரு விஷயத்தை, சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. நான் மக்களோடு சேர்ந்து நடமாடி கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களேயா, உங்கள் பரம்பரையே சோசியரா? இல்லையே, எங்கள் அப்பா சோசியர் இல்லை, எங்கள் தாத்தா சோசியர் இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது 2 குழந்தை, 2 ஆண் குழந்தை, 2 பேருமே சோசியம் பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு பிரபலமான ஜோதிடர்களாக இருக்கும். இது கர்மாவின் விதி. இறைவன் மக்களோடு எங்களை பயணிக்க வைத்த விஷயம். எவ்வளவோ பெரிய தொழில் பண்ணோம், எவ்வளவோ சம்பாரிச்சோம், எவ்வளவோ லாஸ் பண்ணோம். ஆனாலும் நம்மளை கொண்டு வந்து ஒரு மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் ஏற்பட்டதுன்னா இந்த ஜோதிடத்துறையில் தான். இன்றைக்கி 100, 145 நாடுகளில் இருந்து வெளிநாடுகாரங்கள் எல்லாம் நான் பார்த்துட்டேன். அவ்வளோ பேரோடையும் பேசுகிறேன், அவ்வளோ பேரோடையும் ஜாதகம் பார்க்குறேன். அந்த இறைவன் கொடுத்த அந்த பொக்கிஷம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் என்னோட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த இறைவன் கொடுத்த அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவர்களெல்லாம் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்தது. அவர்களால் எனக்கு அந்த இறைவன் என் மீது காட்டிய அன்பு, அந்த இறைவன் எனக்கு கொடுத்த பொக்கிஷன் தான் அந்த ஜோதிடத்தை சொல்லுவேன். அதுக்காக என்னால் ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை, ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை விட்டுட்டு போக முடியல. பேசுனா இருமல் வருது, புகைச்சல் வருது, கொஞ்ச நாளைக்கு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. முடியல சார். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு 100 பேருக்காவது மக்கள்கிட்ட நம்ம பேசக்கூடிய 100 பேர் அதில் பயனடையட்டுமே, அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக தான் நான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. நாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் தொந்தரவும் அதிகமாக இருக்கும். நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயத்தை